சின்ன ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய வருட பிறப்பிலே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த பூமியில பிழைக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாரு. ஆனால் என் அப்பா எப்படி வேலை செஞ்சு சாப்பிட்டாரோ, என் தாத்தா எப்படி வேலை செஞ்சு சாப்பிட்டாரோ, அதே மாதிரிதான் நான் செய்வேங்கன்னு நினைங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம ஆவிக்குரிய தகப்பனாகிய இயேசு உன்னுடைய சாப்பாட்டை பத்தி என்ன சொன்னாரு? அல்லேலூயா. நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்கள், அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், கண்மலையின் தேனை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், கண்மலையின் தேனை கொடுத்தார், உச்சிதமான கோதுமையை கொடுத்தார், மீனை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், அல்லேலூயா, வஸ்திரத்தை கொடுத்தார், காலில் போடுறது செருப்பு முதற்கொண்டு தேயலைன்னு சொன்னார். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய அந்த போதனை மொழி சரியானபடி செல்லாதனால தான் பயங்கர கஷ்டப்படுகிறார்கள். என்ன கஷ்டப்படுகிறார்கள்? சத்தியத்தின்படி நடக்கணும், இந்த உலகத்தின் உழைப்புலையும் நம்ம அல்லேலூயா விடக்கூடாது அப்படின்னுட்டு. நீ பூலோகத்தின் சாவியை உனக்கு தாரன்ட்டாரு, பரலோகத்தின் சாவியை உனக்கு தாரேன், அந்த சாவியை வச்சு திறந்துக்க அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. நம்மகிட்ட சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசக்கூடாது, பேசுகிறவங்க இங்கே வந்து பேசுங்க, முன்னால் வந்து பேசுங்க. நீங்கள் அங்கே பேச ஆரம்பிச்சேன்னா பிறகு எல்லாருமே அங்கே கவனிப்பாங்க. ஒரு பயபக்தி இல்லாமல் ஆயிரும். அந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பேசுனீங்கன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் பயபக்தி இல்லாமல் ஆயிரும். அல்லேலூயா. நான் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பெருமா கோயில், இந்த வைத்தியநாசாமி கோயிலெல்லாம் போய் துறப்பாங்க சாவியை போட்டு. பார்த்துருக்கீங்களா? ஒரு சாவி ஒன்று இந்த தோலில் தூக்கி வச்சுட்டு தான் போகணும். தோலில் 3 சாவி தான் அவர் தூக்கி சமக்க முடியும். 3 சாவி தோல் மேலே போட்டு சுமந்துக்கிட்டு போவார். போய் அங்கே போய் அந்த பெரிய கதவை திறக்கும். பெரிய கதவுன்னா ஒரு கதவே ரொம்ப உயரமாக இருக்கும். பெரிய உயரமாக இருக்கும். உள்ள சாவியை போட்டு திறந்து அதை கொண்டு போகிற அந்த சாவியை தண்டி விழதானே இருக்கும். நான் போன வாரம் ஆராதனை முடிச்சுட்டு போகிறேன். அந்த கடையில் என்னமோ சாமான் வாங்கினேன், தயிர் என்னமோ வாங்கினோம்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அந்த சீட்டுக்கு அடியில் உள்ள பூட்டை சாவியை உள்ளே வச்சு நபரில் ஒரு அமுக்கு அமுக்கிட்டேன். அமுக்கின பிறகு தான் நினைக்கிறேன், சாவியை உள்ளே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டேன்னே பூட்டிட்டு எனக்கு பயங்கர சங்கடமாக வச்சு எப்படி திறக்கணும் எனக்கே தெரியல. கர்த்தாவே, இந்த மாதிரி நான் செய்யவே முட்டாள்தனத்தை இனிமேல் செய்யக்கூடாது கர்த்தாவே, எனக்கு இறக்க செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும் தெரியல. பிறகு ஒரு கடையில் போய் கேட்டேன், என்கிட்டலாம் இதை திறக்கணும்னா பின்னாலோடி திறந்து உடைக்கணும், உடைச்சாதான் அந்த பூட்டை உடைச்சாதான் வரும் அப்படின்ட்டான். வண்டியை பின்னால் எனக்கு வயிறு பசி வேறு, வீட்டுக்கு வேறு போகணும், முன்னால் பைகள் இல்லாமல் வேறு தொங்குது. உடனே டக்குன்னு அங்கே போனேன், நண்டியோடு கூட துதிக்கிறேன். இன்னொரு கடையில் போனேன். வாங்க மாமா, என்ன மரமானா அப்படின்னு இப்படி பூட்டிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடைக்கு போங்க, அந்த கடையில் ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறாரு. ஏகப்பட்ட வண்டி வரும், ஏகப்பட்ட வண்டியோட சாவி பூரா அவர் வச்சுருப்பார். அந்த சாவியில் ஏதாவது சாவி போட்டாங்கன்னா திறந்துடலாம் அப்படின்ட்டார். நான் உடனே அந்த கடைக்கு போனேன். அவர்கிட்ட கொண்டு போனோன்னே டக்குன்னு அவன் ஏகப்பட்ட சாவி வச்சுதான் ஒரு சாவி வண்டியை பார்த்தா டக்குன்னு ஒரு சாவி எடுத்தான், டப்புக்குன்னு திறந்தா போயிட்டு வாங்கண்ணா, நாங்கள் எவ்வளோ ரூபா ஆகணும்னா ரூபாலாம் அண்ணன் போங்க அப்படின்ட்டான். அல்லேலூயா. ட்ரெயினில் போகும்போது ஒருத்தாள் பெரிய சூட்கேஸ் வச்சுருந்தாரு. சாவி இம்புட்டு போல ஊக்குள்ள வச்சுருக்காரு போல் இருக்கு. சாவி பார்த்துருக்கீங்களா? அந்த சூட்கேஸ் இந்த இம்புட்டு போல சாவி அதை எங்கனே போட்டார் போலுக்கு. அது இம்புட்டு போல தர, அதை விட சின்ன தரவா என்னது பூட்டே போல தண்ணி தான் இருக்கும். இந்த அகலத்து தான் பூட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சாவி போட்டுட்டு அது ஊக்குக்குள்ளே போட்டு அவர் மணிப்பாசில் போட்டு இருந்திருக்காரு போட்டுருக்கு. அதே கிளை விழுந்துட்டு அவர் பக்கத்தில் நான் இருக்கேன். அவர் ஹிந்தியில் சொல்கிறார், என் சாவி கீழே விழுந்துட்டு என்னையாச்சியே அப்படிங்கிறார். வேறு என்னச்சியா பூட்டை உடஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த பூட்டு அந்த சூட்கேஸ் தவிர பெரிய சங்கிலி போட்டு ட்ரெயினில் கட்டி போட்டிருக்காரு. அதுக்கு வேறு பூட்டு வச்சுருக்காரு, அந்த சாவி வச்சுருக்காரு. சூட்கேஸ் வருங்க, டிடிஆர் வர வந்துட்டான், டிக்கெட் வேறு எடுத்து கொடுக்கணும், பெட்டிக்குள்ளே தான் டிக்கெட்டே இருக்குது.
அல்லேலூயா. சாவி பயங்கரமான அல்லேலூயா. எந்த அல்லேலூயா இப்போ ஊருக்கு போகிறோம், எதை நம்பி போகிறீங்க? அந்த பூட்டை நம்பி தான் ஒரு இழுத்து பார்த்துட்டு சாவி எடுத்து சாவியை பத்திரமா வச்சிருக்கணும். சாவி கீழே போட்டக்கூடாது, ரொம்ப பத்திரமா வைக்கணும்னு பத்திரமா கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அது மாதிரி கார்காரங்க அப்படிதான், காரில் வச்சுட்டு வந்து எந்த ஊரில் விருதுநகர் திருச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு டிரைவருக்கு வண்டிக்கு சாவியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போகிறோம் கிடையாதா? அந்த சாவியே கிடையாது போல் இருக்கு. அங்கே ஒருத்தன் தண்ணி அடிச்சு வந்தான், டக்குன்னு என்ன செஞ்சுட்டான், 2 ஒயரும் பொறுத்துலாம், டக்குன்னு சாட்டு எடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். போய் பின்னால் போலீஸ் ஜீப்பு விரட்டிட்டு வருது, பாதி வழியில் விட்டுட்டு அம்மாட்ட போயிட்டான். எது கவர்மெண்ட் பஸ்ஸை. அல்லேலூயா. சாவி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாவிகள். அல்லேலூயா. இப்போ எப்படி சாவி தெரியுமா? பூட்டுக்கிட்டெல்லாம் கிடையாது. அங்கே லாக் ஆயிரும். உங்கள் விரலை கொண்டு போய் வச்சேன்னே திறக்கும், விரலை வச்சுட்டு போனீங்கன்னா மூடிடும். இந்த கைரேகையில் தான் இருக்குது எல்லா சாவியும். கைரேகையில் தான் சாவி. இப்படி அமைக்கிட்டான்னா போதும், டக்குன்னு லாக் ஆயிரும். அங்கே உள்ள ரொம்ப பணம்னா காலையை வெட்டி கொண்டு போய் அதில் வச்சுருப்பாங்க. உடனே டக்குன்னு என்ன அந்த ரேகையை வச்சு தான் இப்போ சாவிகள் போகிறாங்க. எல்லாம் ரேகை தான். எனக்கு ஒரு வீடியோவில் பண்ண வந்தது, இதில் ரேகையை வைத்து அனுப்பவும்னு எழுதியிருந்தோம். இது விரலை வைத்து அழுத்தவும்னு கீழே எழுதிருக்கு. விரலை வச்சு அழுத்தினா என்ன ஆகும்? எல்லா பணமும் அவுட் ஆகும். ரைட். அல்லேலூயா. சாவி ரொம்ப முக்கியங்கிறதுக்காகவும் சாவியின் தன்மை என்ன என்பதற்காகவும் இவ்வளவு கதைகளை சொன்னேன். அல்லேலூயா. சாவி ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சாவியை யார் வச்சிருக்கா, யார்கிட்ட தந்தாங்கிறத பிரச்சனை. எதுக்காக வேண்டிய அந்த சாவி என்னங்கிறது தான். அல்லேலூயா. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன். அந்த அல்லேலூயா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து போய் பாதாளத்தில் போய் பிசாசின் கையில் இருந்த திறவுகளை வாங்கி விட்டு வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னால வரையும் எல்லாரும் மரித்தா எங்க போனாங்க தெரியுமா? பாதாளத்துக்கு போனாங்க. பாதாளத்தில் தான் சாவி பூரா அவன் பிசாசிட்ட இருந்தது. பிசாசின் தலையை நசுக்கி பிசாசின் அதிகாரத்தில் இருந்து வெளியே அல்லேலூயா வந்து தேவன் அந்த சாவியை எடுத்துட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. அந்த 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 ஆர்சியில் சொல்லுவாங்க, பேதுருவிட்ட சாவியை கொடுத்தாராம் ஆண்டவர். அது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை திறவுகோல்களையா? ரைட். நான் பார்க்கல, அதாங்க நான் இன்னும் எடுக்கல. திறவுகோல்னா 4-5 திறவுகோல் இருக்குமான்னு அதுக்காக யோசனை பண்ணேன். தருவேன். ஆமீன். எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் திறவுகள், பூலோகத்தின் திறவுகள். இந்த கதவு என்னது?
என்ன அதுக்குள்ள இருக்கு? இல்ல பூமிக்குரிய திறவுகோல். பூமி பெரிய கதவை போட்டு பூட்டிருக்காரு. அந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு? பரலோகத்தின் திறவுகோல்காரு. பரலோகத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய, பூலோகத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. பூமியை ஆளக்கூடிய எல்லா சக்தியும் இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. பூமியில எதை ஆளணும்னா இந்த மாம்சத்துக்குரிய, இந்த உலகத்துக்கு அடுத்தக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சும்மா சாங்க சொல்லுங்க, தப்பா இருந்தா பத்தி பிரச்சனை இல்லை. பூமியில தான் இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு எங்க இருக்கு? பூமியில இருக்கு. உங்களுக்கு ஆயுசு நாட்கள் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. உங்க தேவை எங்க இருக்கு? பூமியில இருக்கு. ஆனா இது யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசின் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, அந்த பூமிக்குரிய அந்த திறவுகளை உனக்கு தர்றேன். அல்லேலூயா. இப்போ பரலோகத்துல என்ன இருக்கு? அங்க ஒரு பெரிய பூட்டு இருக்கு, பெரிய கதவு இருக்கு, பெரிய ஆளுக இருக்கு. அங்க என்ன இருக்கு? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்லாம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வல்லமை, வரங்கள், அபிஷேகம், கனிகள். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆளக்கூடிய எல்லா சக்தியும் எங்க இருக்கு? மேல இருக்கு. இது யாருக்கு தராவலாம்? மனுஷனுக்கு தராரு. யாருக்கு தராரு? எந்த மனுஷனுக்கு தராரு? யாரெல்லாம் ஆவியினாலே கழுவப்பட்டு இயேசுவை தரித்திருக்கிறீங்களோ, இயேசுவை போல மாறுறீங்களோ, இந்த காரியத்தை தருகிறார். எதன் மூலமாய் தருகிறார்? அல்லேலூயா. சிலுவையிலே பலியான இயேசுவின் மூலமாய் தருகிறார். எதன் மூலமாய் தருகிறார்? நீங்க இயேசுவை விசுவாசித்து சிலுவையில் எனக்காய் பலியானார்னா நீங்க அந்த சாவியை வாங்க கூடாதபடி உங்களுக்குள்ளதான் தடை இருக்கு. தடை எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப முக்கியமான செய்தி. என் தடையை தகர்த்தாதான் நான் நாளைக்கு கொத்தனார் வேலைக்கு போக மாட்டேன். என் தடையை தகர்த்தாதான் என் சரீரத்தை ஒடுக்கி நான் வேலை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் சரீர அமைப்பு அல்லேலூயா வேலை செஞ்சுதான் சாப்பிடணுங்கிற அமைப்பு. ஆனால் அடிமையாவதுக்கு அமைப்பு கிடையாது. நான் அடிமைத்தனத்தில் என்ன இருந்துட்டு என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். நம்ம செல் தான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே செல் வந்துட்டு அவனை டக்குன்னு எடுத்து பார்ப்பாரு. ஏன்னா எனக்கு ஃபோன் வந்துட்டு நான் உடனே அங்கே போகணும். எங்கே போகணும்? நான் டூட்டிக்கு போகணும் உடனே. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எதுக்கு அடிமை? வேலைக்கு அடிமை. ஆனா வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அடிமை கிடையாது. நம்ம யாருக்கு அடிமை? தேவனுக்கு மட்டும்தான் அடிமை. நான் அந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சதே அல்லையா? எது நான் வேலை பார்த்தேன், அடிமைத்தனத்தை ஒழிச்சேன். எப்படி ஒழிச்சோம்னா, நான் புரோட்டா கடைலாம் வச்சுருந்தா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சரியான வியாபாரம் இருக்கும். 6 நாள் வியாபாரமும் ஒரே நாள் 7வது நாள் தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அடப்பு. 6 நாள் வியாபாரமும் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். புரோட்டா கடை வச்சவங்களுக்கு பூரா தெரியும். அன்னைக்கு தான் பயங்கர வியாபாரம் இருக்கும், அன்னைக்கு தான் அடப்பு. நான் அடிமை இல்லை. பிறகு சொந்த தொழிலை ஏன் பார்க்க ஆரம்பித்தோம்னா, அடிமை வேலை நம்ம ஊழியத்தை பார்க்க முடியாது. அவங்ககிட்ட போய் நின்னோம்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும்மா. நான் சொந்த வியாபாரம் பார்த்தோம்னா அதுக்காகவே வியாபாரம் பார்த்தேன். அல்லேலூயா. அதுக்காக நீங்க வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லல, உங்களுக்கு அதுக்கு உண்டான அமைப்புகளை தேவன் ஏற்படுத்துவார். ஏன்னா பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, ஆனால் பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கு. நீங்க பரலோகத்தின் சாவியை வாங்கி பூலோகத்தில் என்ன செய்யணும்? திறக்கணும். சொல்லு, புரியுதா சாமலையா? புரியுதா? நீ புரியுதான்னு சொன்னாலும் பயமாக இருக்குது, புரியலன்னு சொன்னாலும் பயமாக இருக்குது. புரியலை, புரிஞ்சுன்னா என்னது சொல்லுங்க அம்பியா அப்படின்னு நினைக்கிங்க. இல்லையா? நல்லா கவனிச்சாதான் புரியும். உன் வேர்வை சிந்து சாபம். ஆமென். ஆனால் வேர்வை உழைப்பு சாபம் கிடையாது. அவர் அதில் பண்படுத்த வைத்தார். தோட்டத்தை என்ன செய்தார்? உண்டாக்கி அதை பண்படுத்தவும் அதை காக்க முடியாது ஆதாமை வைத்தார். ஆனால் அடிமைத்தனம் சாபம். என்ன சாபம்? அடிமைத்தனம். நீங்க ரூபாய் அதிகம் இல்லை, ரூபாயை கொடுத்தான கணக்கு கிடையாது.
எனக்கு 1000 ரூபா வந்தாதான் 10,000 ரூபா வந்தாதான் என் குடும்பத்தை நடத்த முடியும். ஒன்றும் வேண்டாயா, நான் காணிக்கப்பட்டி உங்களுக்கு தந்துடுவேன், நான் செலவு மாத்திரம் எனக்கு பண்ணுங்க பாப்போம். இல்லை, நான் அதுக்கு சொல்லலை. அவர் 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் என்ன செய்ய முடியும்? போஷிக்க முடியும். உங்களுக்கு குறைஞ்ச வருமானத்தை கொண்டு இந்த தேசத்தில் உங்களை உயர்த்த முடியும் தேவனால. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வான். நீங்கள் அதை நம்பினாலும் பெற்றுக்கொள்வீர்கள். ஐயா, எனக்கு வீடு இப்படி துட்டுதான் இருக்குது, வீடு கட்ட முடியுமா? இல்லை, கட்ட முடியாது, வாடகை தான் இருக்க முடியாது. நீங்கள் கடைசி வரையும் வாடகை தான் இருப்பீங்க. ஆமென். வீடு வாசலை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். அவர் தருவார். அந்த தன்மை உங்களுக்குள்ள இருந்தால் தான் வீடு வாசலை நீங்கள் கொண்டு வர முடியும். நானும் பெரிய வீடு கட்ட போகிறேன், எல்லாரும் வந்து தங்குற மாதிரி. அல்லேலூயா. கட்டி இல்லாமல் கட்ட முடியாதா? எப்போ கட்ட முடியும்? நீங்க எல்லாரும் இந்த அவிவிசுவாசத்தை பூரா முறியடிச்சு, நீங்க உங்க பிசாசை பூரா முறியடிச்சு, அதுக்கு நான் போதனை பண்ணி நீங்க ஜெயிச்சு வந்து நீங்க வீட்டில் இருக்கும்போது தான் நான் கட்ட முடியும். அது எப்போ நடக்கும்? நான் எப்போ கட்டன்னு நினைக்கலாம். நீங்க எந்திக்கணும். நீங்க எந்திரிச்சு விசுவாசத்தினால பேயை துரத்தி அவன் கையில் இருக்கிற சாதியை பிடுங்கி உங்க கையில விசுவாசத்துல வச்சு தேசத்துல அசைக்கணும். அல்லேலூயா. உலகம் யார்கிட்ட இருக்கு? பிசாசிட்ட இருக்கு. சாவி தேவன்கிட்ட இருக்கு. வாங்கக்கூடிய வழி சிலுவை. சிலுவை மூலமா நீங்க இயேசுவின் நாமத்தினால எதை செய்வீர்களோ அதையே, எதை கேட்பீர்களோ அதையே தருவேன். இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்தை சுதந்திரிப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் ரொம்ப முக்கியமானது. தேசத்தை அசைக்க திறவுகோல் தேவை. அல்லேலூயா. லேகியோனை போய் விரட்ட போறாரு ஆண்டவர். லேகியோனுக்கு தெரியுது நம்மளை வந்து விரட்ட போறாருன்னு நினைச்சு இவர் போட்டில் வரும்போது போட்டில் இருந்து தடுக்கான். புயலையும் காற்றையும் கடலையும் அதட்டுதான், இல்லை விடுதான். அங்கே கடல் கொந்தளிக்கு இயேசு அங்கே என்ன செய்தாராம்? நித்திரையாக இருந்தார். சும்மா இல்லை, தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். விசுவாசம். என்ன விசுவாசம்? இவங்களை உருவாக்கிட்ட இவங்க காற்றையும் கடலையும் அதட்டுவாங்க, நம்ம அதுந்தரையும் சும்மா இருப்போம். ஆமென். பிள்ளை சைக்கிளில் விழுந்துரும்னு தெரியும், சைக்கிளில் ஏற்றி விட்டுட்டு நம்ம பின்னாலே ஓடிக்கிட்டே இருப்பான். அப்பா என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாம் பின்னால் பிடிச்சிக்கிட்டே தான், அவன் பிடிக்க மாட்டான், அவன் ஓட்டிக்கிட்டே போவான். இவன் எதில் போகிறான்? அப்பா பிடிச்சிருக்கிட்டே போகிறான். அவன் சொல்ல முடியுமா? எப்பா பிடிச்சிருக்கலாம்? பிடிச்சிருக்கல, நீ ஓட்டு, நான் பின்னாலே வாரேன் பின்னாலே. ஆனால் விட்டுருவான். ஆமென். அதை தான் எதிர்பார்க்காரு தேவன். நீங்க தான் செய்யணும்னு நினைக்காரு. அந்த அந்த காற்றையும் கடலையும் அதட்டிட்டு வந்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, நான் எதுவரை உங்களோடு இருப்பேன், எதுவரையுமே இருப்பேன். காற்றையும் கடலையும் அதட்டி நம்ம என்ன நினைப்பு? இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்மளால் சந்திக்க முடியாது. நான் இவ்வளோ வீடு தருவாருன்னு 2 பேருக்கும் கொடன்னு குடஞ்சி தான் வீடு. நான் ஒரு லாரி வாங்கணும்ட்டு விசுவாசிச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லுதேனே தவிர அவங்க மனசுல என்ன, லாரி இத்தனை லட்சம் ரூபா வருமே, நம்ம இருக்கிறதே இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. மணிக்கெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசையே கிடையாது. சுத்தமா ஆசையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் தரப்போறார், பெரிய வீடை தரப்போறார். இடிச்சு கட்டு பெரியதே கட்டு. இன்னைக்கு கரெக்டா ஆண்டவர் வழியில திறந்துட்டாரு. நீ தானா பழுக்கணும், தள்ளி பழுக்கிறது பலமல்ல. நீங்களா விசுவாசிச்சு நீங்களா காரியங்களை நடத்தணும். அல்லேலூயா. இந்த 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 சாவி எங்க இருந்து கிடைச்சது? தேவன்கிட்ட இருந்து கிடைச்சது. அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம்.
2 கொலசீரியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்க. மனிதனுக்கு உயிர்த்தெழுதல், மறுபிறப்பு, மனம் திரும்புதல் மூலமாய் பூலோகத்தின் திறவுகோல் கிடைக்கும். உங்களுக்கு அல்லேலூயா. இருள் பாவத்தை செய்ய வைக்கும். பிசாசு இருளின் மூலமாய் உங்களுக்கு வர்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணுகிறான். அல்லேலூயா. இருள் இருக்க காரணம் எனக்குள்ள பாவம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ள பிசாசின் ஆளுகை இருக்கிறதுனால சாவியாகிய விசுவாசத்தினால என்ன முடியல, திறக்க முடியல. இப்ப எது வேணும்? எனக்கு சிலுவையில் பலி வேணும். நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பி உயிர் தெழ வேண்டும். உயிர் தெழுந்தால் ஆவியின் கனி உண்டாகும். என்ன உண்டாகும்? கனியில் என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் உங்களை அல்லேலூயா அதை விசுவாசிக்க வைத்து, அதுதான் சாவி. அந்த சாவியை வச்சு எந்த மலையும் திறந்துடலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசத்தினால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் நீங்கள் உயிர் தெழணும், நீங்க மறுபிறப்படையணும். அல்லேலூயா. நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் விசுவாசத்தின் பாதையில அல்லேலூயா காரியங்களை நடப்பிப்பீர்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 34வது வசனம். கொண்டார்கள். ஆமென். அடுத்த வசனம். ஆமென். உயிரோடு எழுந்துக்க பண்ணார்கள். அடுத்த வசனம் தான் முக்கியம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பூமியில கடைசி வரையும் விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் பாதிக்கப்படுகிறாள்னா, உயிர் தெழுதல் நான் விசுவாசிக்கல, எனக்கு உயிர் தெழுதல் வேண்டாம். சிலுவைங்கிறதே பொய். நான் எதை விட்டாலும் விடப்படுவேனே தவிர என் பாவத்தை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நீங்க உயிர் தெழுந்தால் மட்டும்தான், மனம் திரும்பும் போது நீங்க உயிர் தெழுகிறீர்கள். பழைய மனுஷன் சாகிறான், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிறீர்கள், பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்கிறீர்கள். அந்த விசுவாசம் உயிர் தெழுந்த உடனே விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் சாக காரணம் என்ன தெரியுமா? நோயிலையும் பேயிலையும் இந்த மனம் திரும்புதல் மூலமாய் வருகிற விசுவாசத்தை பெற்று ஜெயிக்கல. இந்த 16வது அதிகாரத்தில் இந்த பூலோகத்தின் பரலோகத்தின் சாவியை கொடுத்தது யார்கிட்ட கொடுத்தாராம்? பேதுருட்ட கொடுத்தாராம். அது கைமாறி இப்போ போப்பிட்ட இருக்கோம். போப்பாண்டவர்கிட்ட இருக்கான் அந்த சாவி. அதனால இந்த சாவியை வச்சு அந்த போப்பாண்டவரால் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் திறக்க முடியுமா? அல்லேலூயா. நீ பூமியில எதை கட்டுப்பியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் பரலோகத்தில் இருந்து தேவன் அசைக்கிறார். அல்லேலூயா. தெற்குத்தி வெள்ளங்களை திருப்புகிறார், ராஜாக்களை திருப்புகிறார். அல்லேலூயா. அதனால இந்த மகாபரிய உயிர்த்தெழுதல் மூலமாய் வருகிற விசுவாசம் தான் சாவி. அந்த விசுவாசம் சாவி சிலுவை மூலமாய் வரும். அதை கொண்டு இந்த பூமியிலையும் பரலோகத்துக்குரியவர்களை நீங்க பெற முடியும். வாசிக்கலாம் அந்த கொலோசியர் 2வது அதிகாரம்.
ஞானஸ்தானத்திலே ஆ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் ஆமீன். அதிலே ஆ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆ தேவனுடைய செயலின் ஆ மேலுள்ள விசுவாசத்தினாலே ஆ அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஞானஸ்தானம்னா அது அல்லையா, அந்த அன்னைக்கு மட்டும் இல்லை, நீ அவரோடு மரித்தவர்களானால் எழுந்திருப்பீர்கள். அவர்கள் அடிக்கப்பட்டால் நீ அல்லையா பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அவரோடு மரித்தால் நீங்கள் உயிர் தெழுவீர்கள். நீங்கள் நல்லா காட்டுக்கிடுங்க, பாவத்தை விடாமல் பரலோகத்தில் உள்ள எந்த பொக்கிஷத்தையும் நீங்கள் பெற முடியாது. கிறிஸ்துவனாக இருக்கணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் மறுரூபம் அடைஞ்சே ஆகணும், வேதவசனத்தின்படி நடந்தே ஆகணும், இந்த பூமியில் அல்லையா தேசுவை தரித்து ஆகணும். இல்லைன்னா உங்கள் பூமியில் நீங்கள் கசக்கப்படுவீர்கள், ரொம்ப நெருக்கப்படுவீர்கள். அல்லையா பூமியில் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும். போய் படுத்தோடனே உறக்க வரணும். இன்றைக்கி எல்லாருக்கும் உறக்க வந்துடும். இப்போ பாதி பேர் கண்ணு சிக்கு சிக்குன்னு மூடுது. அடுத்தால என்ன எழுதியிருக்கு? 13 வாசி மூடி வச்சிட்டியோ? ஆ விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவரா இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டாரு. அவரோடு கூட உயிர் தெள வச்சுட்டாரு. எல்லாரும் உயிர் தெழுந்திருக்கோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை குழிய தோண்டி புதைச்சிட்டோம். புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து எழுந்துட்டோம். அதுதான் சாவி. நான் அநேக நேரம் சொல்லுவது உண்டு, நீங்கள் உடம்பு சரியில்லையா மனம் திரும்பு, காய்ச்சலா மனம் திரும்பு, அல்லையா வீட்டில் பிரச்சனையா மனம் திரும்பு. எதுக்கு சொல்கிறேன்? அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை தரிக்கிறீர்கள். பழைய மனுஷனை கொண்டு போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். புதிய பலத்தை பெறுகிறோம். ஆண்டவருடைய வல்லமையை பெறுகிறோம் மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. அப்போ பிறக்கும் சாவி. அப்போ பிறக்கும் சாவி. அநேகருக்கு இந்த சாவியை வாங்க மாட்டேன்பாங்க. திடீர்னு சங்க பிடிக்கும் போது தான் ஜெபமும் விசுவாசமும் அறிக்கையும் கூடும்போது தான் அந்த சாவியை நம்ம கையில் கிடைக்கும். எத்தனையோ தடவை அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த காயப்படும் போது, அந்த வருத்தப்படும் போது, பூமியில் பாரத்தை சுமக்கும் போது, மனம் திரும்பும் போது தான் அவங்க தேவனை சந்திப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த நிலை இருக்கு 14வது வசனம். எதிரிடையாகவும் விரோதமாகவும் ஆமென் ஆமென் தலையெழுத்த குழைச்சி போட்டுட்டாரு. பள்ளி அடுத்த வாசிங்கன்னா கையெழுத்தோட நிப்பாட்டிருக்கீங்க. கையெழுத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருந்தது நியாயப்பிரமாணத்தில். பழைய ஏற்பாடு அவங்க ஊழியர்கள் அவங்களுக்கு நோவாவை எடுத்துக்கிட்டுங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எத்தனையோ பேர் ரட்சித்துட்டான். போய் பார்த்தா கடைசியில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்கான். ஆனா நீங்க புதிய ஏற்பாடு வரும்போது அப்படி பவுல் தண்ணி அடிச்சுட்டு போய் படுக்கவே இல்லை. படுக்கல. தண்ணி அடிச்சுட்டு போய் அடிச்சுல படுக்கல. அதே மாதிரி தாவீதை பாருங்க, பயங்கரமான தவறு. ஆனா புதிய ஏற்பாடுக்காரங்க அப்படி செஞ்சாங்கன்னா வாசிப்போமே என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போமே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது அதிகாரமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். இந்த கொலைசீரை கையில் வச்சிருமா, அதே விட்டுறாதீங்க. நின்று வர 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் எடுங்கள்ண்ணா. வாசிங்க 1லேருந்து.
உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஆமென். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான். இருக்கிறானே, அது அஞ்ஞானி அஞ்ஞானிக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை ஆமென். நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் ஆமென். துக்கப்படாமலும் ஏன் இருமாப்படையாதிருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள்? நான் அடைந்திருக்கிறேன். நான் சர்வத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் ஆமென். இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல ஆமென். நீங்களும் உங்களுடைய ஆவியும் ஆமென் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஆமென் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். யார் சொல்லுதா? ஒரு ஊழியக்காரர் சொல்றான். அல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. புதிய ஏற்பாடு வரும்போது நீங்க செய்யற பாவத்துக்கு நீங்க எங்க ஒப்படைக்கப்படுகிறீர்கள்? சாத்தான் கையில ஒப்படைக்கப்படுகிறோம். ஆனா பழைய ஏற்பாடு வரும்போதும் என் பட்டயம் உன்னை விட்டு என்ன செய்யாது இருக்கும், நீங்காது இருக்கும். தாவீது சொன்னாரு. அல்லேலூயா. இந்த சாவி அடிபடக்கூடிய இடமே இந்த இடம் தான். அல்லேலூயா. இந்த இடம் தான் சாவி அடிபடக்கூடிய இடமே. இந்த சாவி வேலையே செய்யாது. இந்த திறவுகள், பரலோகத்தின் திறவுகள் கண்ணை மூடதுக்கு காரணம் அல்லேலூயா இந்த மாம்ச இச்சைகள். அல்லேலூயா. மாம்ச இச்சைகள், இந்த தாழ்மை, இந்த பண ஆசை இல்லாமல் இருக்குது, இந்த இச்சையின் தன்மை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் தான் உங்களை விசுவாசத்தின் பாதைக்கு கொண்டு வரும். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் பாதை அவுட் ஆயிரும். அல்லேலூயா. விசுவாசம் பாதை அவுட் ஆயிரும். தாழ்மைன்னா ஆண்டவருடைய தாழ்மை என்ன தெரியுமா? பூமியில் அல்லேலூயா வானத்தையும் பூமியை படைத்த தேவன் மனுக்குள்ள மீட்பிற்காய் மனுஷ ரூபம் எடுத்து பாவ சாயலானார். அவர் தாழ்மை. விசுவாசம் எது தெரியுமா? வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் விசுவாசம். ஜெபம் என்ன தெரியுமா? ஜெப சிந்தை இருக்குதான் ஜெபம். ஆராதனை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை நடைமுறைகள் தான் ஆராதனை. உங்க வாழ்க்கை நடைமுறை சரியில்லைன்னா உங்க ஆராதனை சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் 5 மணி நேரம் துதிக்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அது இல்லையா? உங்க வாழ்க்கையே ஜெப வாழ்க்கையா மாறணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சாப்பிடுத? 3 தடவை. எவ்வளவு நேரம் சுவாசம் எடுக்க? ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டானா? எவ்வளவு சுவாசம் முக்கியமோ அவ்வளவு ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. நீங்க முழங்காலத்து பாட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கை மாறி இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இது இப்போ எதுக்கு பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, பூமியில் உள்ள சாவியெல்லாம் இழக்கக்கூடிய வழிமுறைகளை தான். நீங்கள் துதிச்சுட்டே இருந்தீங்க, நீங்கள் அல்லேலூயா ஆராதிச்சுக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் வேதவசனத்தின்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாவியை உங்களை விட்டு போகவே செய்யாது. அல்லேலூயா. அடுத்தால என்ன மாதிரி இருக்கு? 14 கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் ஆமென். வேதம் சொல்லுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் என்ன செஞ்சிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை பூரா ஆணி அடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் ஆணி அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஆவியின் பிரமாணத்துக்கு வந்துட்டோம். நியாய பிரமாணம் கிடையாது, இப்போ ஆவியின் பிரமாணம். அது மட்டுமல்ல, அவர் அல்லேலூயா வெளியரங்கமான கோலமாகிட்டாரு. அல்லேலூயா. ஒரு ராஜாவை போய் பிடிச்சாம்னா உடனே அவன் ட்ரெஸ்ஸை பூரா உறிஞ்சிட்டு விட்ருவானுவோ. அவனை கொன்னாலும் சரி வேட்டியெல்லாம் அவுத்துட்டு போயிடுவான். அவன் வஸ்திரம் கிஸ்திரம்லாம் கொண்டு போயிடுவான் அவனை அவமானப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. அவனை அவமானப்படுத்துறதுக்காக அவன் மனைவி பிள்ளையெல்லாம் இவன் மனைவி பிள்ளையா ஆக்கிடுவான். அவன் வேலைக்காரனை பூரா இவன் வேலைக்காரனை ஆக்கிடுவான். முதல்ல பெண்களை தான் அவமானப்படுத்துவான்.
அது தாயை ரொம்ப அவமானப்படுத்துவார்கள், மனைவியை ரொம்ப அவமானப்படுத்துவார்கள். பிசாசனுடைய எல்லா வஸ்திரத்தையும் உறிஞ்சிட்டு விட்டார் ஆண்டவர். ஆமென். உரிந்து கொண்டு அவனை அவமானப்படுத்தி வெளியரங்கமான கோலமாயிட்டார். என்ன வெளியரங்கம்? அவன் மேலே எந்த சாவியும் இல்லை, எல்லா சாவியும் நான் பிடுங்கிட்டப்போ அவன்கிட்ட அதிகாரம் இல்லை, என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார். சாவி இப்போ எங்கே இருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள இருக்கு. சாவி எங்கே இருக்கு? இயேசுவை போல மாறுறவங்ககிட்ட சாவி இருக்கு. சாவி ஆற்ற இருக்கு. அல்லேலூயா. அனுதினமும் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே கிரியை செய்கிறவங்களுக்குள்ள சாவி இருக்கு. ஆமென். அந்த சாவி என்ன செய்யும்? தேசத்தை எல்லாம் அசைக்கும். பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும், தேசத்தை அசைக்கும். மேலேருந்து வாங்க, இங்கே என்ன செய்யும்? கொடுக்கும். மேலே உள்ள சாவியும் அவன்கிட்ட தான் இருக்குது, கீழே உள்ள சாவியும் அங்கே தான் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மகிட்டையும் நம்ம யார் அந்த இணங்கி போகிறாங்களோ அவங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா. இணங்கி விசுவாசம்னா இந்த சாப்பாட்டுக்கும் துணிக்கும் விசுவாசம் இல்லை, தேசத்தை ஆத்துமாக்களை அசைக்கக்கூடியது தான் விசுவாசம். இந்த துணிக்கு உலக ஆசைக்கெல்லாம் விசுவாசித்து பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூடவே ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் இப்படிலாம் பேசினா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான். ஆனால் இப்போ பிரசங்கிக்கிறது பூரா உலக ஆசீர்வாதத்தை தான் பிரசங்கிக்கிறான். இல்லை, நீங்கள் மர்வமாக எல்லாம் அவங்க காலடியில் கிடக்கும். நீ இயேசுவின் நடத்துதலை பெறுங்க, எல்லாம் உங்களுக்கு அடிமையாயிரும். அல்லேலூயா. இது வேற ஒரு வாழ்க்கைங்க. கிறிஸ்துவ ஜீவியங்கிறது வேற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தோடு இணைகிற வாழ்க்கை இல்லை. இன்னும் வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு. இந்த காரியம் நிறைவேறணும். உனக்கு சாவி வேணுமோ அந்த காரியம் வேணும். எந்த காரியம் வேணும்? மாமிசத்துல கொலையுண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும். உங்க சிந்தை எப்படி, எண்ணமும் உங்க வார்த்தையும் தான் ரொம்ப முக்கியம். எண்ணம் எங்க இருக்கு அதான் முக்கியம். மாங்குன்னு வேலை பார்க்கறதெல்லாம் பார்த்து ஐயோ பாவமா தெரியுது. பயங்கரமான சாபம், பயங்கரமான. இந்த 2 வடக்காரெல்லாம் பார்க்க விடிய காலத்திலேருந்து உருட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். துட்டு வருதியா? துட்டை சாப்பிட முடியும்? 5 ரூபாயா? 5 ரூபாய்ட்டானா சாப்பிட முடியும் துட்டை? அது நான் வேலை செய்யக்கூடாதுன்னு திரும்பி சொல்லலை, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. பரிசுத்தத்தின் அடிப்படையில், இயேசுவை போல மாறுவதின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் உலகத்தை ஜெயிக்கணும், ஜெயிச்சு வாழணும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஜெயிச்சு வாழணும். நீ உங்களை ஒருத்தரும் ஏமாற்ற முடியாது. என்னை எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, ஒன்றும் எனக்கு வேஸ்ட்டாக போகாது. யாக்கோப்பை ஏமாத்தான் லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினானா. வெள்ளை கருப்பு புள்ளியும் வெள்ளையுமான ஆடு பூரா உனக்கு தான் அப்படின்ட்டான். அவன் போய் ஆமாம் கருப்பும் புள்ளியும் வெள்ளையும் உள்ளது ஆடு ஏகப்பட்டது பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். பைத்தியாரா அப்படியா சொன்னேன்? கருப்பு மட்டும் இருக்கணும், இல்லைன்னா வெள்ளை மட்டும் இருக்கணும்னு சொன்னேன் அப்படிங்க. இப்படி 10 முறை மாற்றுதான். ஆனால் அவன் தோத்துட்டானா? தோக்கலை. வேற அப்படிதான் இருக்கே. தேவன் அவனோட கூட இருந்ததுனால தோக்கவே இல்லை, ஜெயிச்சிட்டான். 2 பரிவாரங்களோடு வரான். திரும்பி வரும்போது அவனால ஒன்றும் செய்யல. நீ பார்க்கறது எல்லாம் என்னுடையதுங்க. இல்லையா, தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. நீ ஒவ்வொரு ஆளும் பரிசுத்தவான்களை பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய தன்மையில் உலகத்தை ஜெயிச்சிருப்பாங்க. உலகத்தை ஜெயிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்த என்ன மாதிரி இருக்கு?
அந்த ஆவியை அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆமென் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கித்தார். அந்த அந்த ஆவிகள் பூர்வத்திலே ஆ, நோவா பேழையை ஆ, ஆயத்த பண்ணும் ஆமென் நாட்களினாலே ஆ, தேவன் நீடிய பொறுமையோட ஆ, காத்திருந்த போது ஆ, கீழ்ப்படியாமற் போனவைகள் ஆ, அந்த பேழையிலே ஆ, சிலராகிய 8 பேர் மாத்திரம் ஆமென் பிரவேசித்து ஆ, ஜலத்தினாலே ஆமென் காக்கப்பட்டார்கள். ஆமென். வேதம் சொல்ல அந்த ஆவிகளை பூரா மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அது பிசாசின் அதிகாரத்தில் உள்ள பூராமே மீட்டு கொண்டார் பாதாளத்தில் இறங்கி. ஹல்லேலூயா. நமக்கு மரணம் இல்லை, நமக்கு சாவு கிடையாது. செத்தா என்ன சாவும்? மாமிசம் மட்டும்தான் சாவும். ஆத்மா ஜீவன் நினைச்சா அது ஆத்மா சாகாது. நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. யான்னு கேட்டால் அவர் கீழே பாதாளத்தில் இறங்கி பிசாசின் அதிகாரத்தில் உள்ள சாவியை வாங்கிட்டு வந்துட்டாரு. சாவி எனக்கு ஆதாயம். எல்லாம் கண்ணை பற்றிட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்து ஒரே ஒரு வசனத்து வாசி முடிச்சு உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. இயேசுவின் நாமத்தினாலே. எபிரேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அப்படி இருந்தும் டைம் 40 நிமிஷம் ஆகிட்டுதே. 9ஆம் அதிகாரம் 23, 24. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு ஆமென் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே ஆமென் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. பரலோகத்தில் உள்ளவைகளோ ஆமென் இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே ஆமென் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமென். பரலோகத்தில் நீங்கள் போய் சாவியை வாங்கணும்னா பரலோகத்துக்குள்ள ஒரு மாதிரி மாறணும். அடுத்தல அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆமென் அடையாளமான ஆமென் கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே ஆமென் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக ஆமென் சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி அவர் பிரவேசித்திருக்கிறார். பலியாகி அவர் போய் பிரவேசித்திருக்கிறார். பிரவேசித்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சாவி நமக்கு கிடைச்சாச்சு. அல்லேலூயா. எப்படி கிடைச்சாச்சு? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை போல மாறினா சாவி கிடைச்சாச்சு. விசுவாசத்தின் கிரியையெல்லாம் பரிசைக்கு கொண்டு வரணும். விசுவாசத்தின் கிரியை நடப்பிக்கணும். அல்லேலூயா. ரைட். இயேசுவின் நாமத்தினால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் சொல்கிற உழைப்பு பிழைப்பல்ல. நீங்கள் உலகத்துக்கு ஒதுக்குகிற நேரத்தை தேவனுக்கு அதிகமாக ஒதுக்குங்க. தேவ நடத்துதலை பெறுங்க. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆண்டவர் நடத்துதலை உணரணும். ஆண்டவர் பேசணும் நமக்குள்ள. இதை இப்படி செய்ய. பாவத்துக்கு நீங்கள் பயந்தேனாலே போதும். ஆத்தும தாகம் வந்துட்டுனாலே நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த எங்கள் சித்தப்பா ரசிக்கப்படலையா, மாமா ரசிக்கப்படலையா, இப்படி பிசாசின் பிடியில் இருக்காங்களே, இப்படி அல்லையா பரிதபிச்சுட்டு இருக்காங்களே, இப்படி மரணத்தில் இருக்காங்களே, நோயில் இருக்காங்களே, ஆண்டவரேன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கு ஆத்ம தாகம் வந்துடும். அது வந்து உயிர்ப்பிக்கப்பட்டு உங்கள் ஒவ்வொரு ஆளும் வீட்டுகள் உள்ளவங்க முதல்ல ரசிக்கப்படுறதுக்கு வழி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆத்ம தாகம் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்களுக்காக உபாசம் இருக்க, அவங்களுக்காக பிரயாசப்பட இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசுவாச பரீட்சை வந்துடும். விசுவாச பரீட்சையில் நின்றுட்டிங்கன்னா விசுவாசத்தின் மூலமாய் உலகத்தையும் பரலோகத்தையும் அசைச்சிடலாம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு சாவி என்னது? விசுவாசம். எதன் மூலமாய் பெற முடியும்? சிலுவை மூலமாய் பெற முடியும். சிலுவை மூலமாய் பெற்றீங்கன்னா உலகத்தின் தன்மைகளே வர. நீ இயேசுவை போல மாற்றினேன்னா உலகத்தில் அவ்வளோ பாடுகள் கிடையாது. அல்லேலூயா. அதனால் இந்த வருடங்களில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் இந்த வருடங்களில். நல்ல காலங்க. திருப்பின்னு சொல்கிறேன், பணம் அல்ல, தேவ பலன். அது இருந்ததுன்னா உங்களுக்கு பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதனால் எல்லோரும் முழங்கால் படிக்கிடுவோம்.